ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் வந்ததால் தான் இப்போது இந்த சாயப்பாவின் பார்வை உன் மீது பட்டுள்ளது. இந்த சாயப்பாவின் உருவத்தை தொட்ட உனக்காகவே இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். சவால் விட்டு சொல்லுகிறேன் என் செல்லமே, நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை உனக்கானதாக உயர்வானதாக நிச்சயம் நான் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன். அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன் அனுபவத்தின் மூலமாக அதை சரி செய்யக்கூடிய பலசாலி பிள்ளையாகிய உனக்கு இந்த சாயப்பா உறுதுணையாக இருப்பேன்ற நம்பிக்கையில் உறுதியாக இரு. சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை பார்த்து ஆத்திரம் கொண்டு கோபப்படுவதை விட பிடிக்காததை செய்யும் மனிதர்களை அமைதியாக கடந்து போகிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உறவுகள் சொந்தம் பந்தம்னு 4 பேரை உனக்கு தக்க வச்சுக்கணும்னு நினச்சினா தேவையற்ற விஷயங்களை கண்டுக்காமலும் பார்க்காமலும் கடந்து போய் நல்லதை மட்டுமே பேசக்கூடிய, உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய, சில விஷயங்களை தவிர்க்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. மனசை எப்போதுமே உன்னுடைய சுய கட்டுப்பாட்டுகளை வைக்கணும்னு நினச்சினா உன் மனசு அடங்க மறுக்கும். ஏன் இப்படி நம்ம சொல்கிறத நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது, நம்ம சொல்கிறத நம்ம மனசே கேட்காட்டி எப்படி வாழ்க்கை சரியாக இருக்கும்னு யோசிச்சினா அது உனக்கு இன்னும் குழப்பத்தை தான் கொடுக்கும். மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது முடியாத காரியம். ஆனால் நீ மனசை பற்றி யோசிக்காமல் அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு முடிவெடுத்து தீர்மானித்து அதன்படி செயல்களை செய்யும் போது கண்டிப்பாக அடுத்தடுத்து மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்புறம் நீ நினைக்கிறபடியே உன் வாழ்க்கை மாறிடும் என் செல்லமே. பொறுமைசாலியும் புத்திசாலியும் எப்போதும் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த முட்டாள் மட்டும்தான் எதையாவது பேசிக்கிட்டும் உளறிக்கிட்டும் இருக்கான். எப்போதும் அதிகாரமாக உன்கிட்ட பேசுகிறவங்க வார்த்தைகளுக்கு அடிபணியாதே. தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க முன்பாக நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு நிற்காதே. ஆணவமாக கேள்வி கேட்பவர்கள் முன்பாக நீ அலட்சியமாக பதில் சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இரு. யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உறவாக வர்றவங்களை எல்லாம் நீ உயிராக நினச்சினா அது உன்னுடைய தவறு தானே. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லாரும் வழி போக்குறதாலும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ மட்டும்தான் உனக்கு துணையாக இருக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதையெல்லாம் சாதாரணமாக அலட்சியமாக நினச்சி கடந்து போறியோ நாளைக்கு உன் வாழ்க்கை அதை உன் கண்ணு முன்னால் வச்சு உன்னை மண்டியிட வைக்கும். எப்போதும் எந்த விஷயத்தையும் பொருளையும் யாரையுமே அலட்சியமாகவோ அற்பமாகவோ நினைக்கக்கூடாது என் செல்லமே. என்னதான் மாதம் முழுக்க நீ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சம்பளம் வந்த ஒரு நாளைக்கு தான் சந்தோஷமாக இருக்க. அப்புறம் எல்லா செலவையும் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியுமே அடுத்த மாதம் சம்பளத்துக்காக வாழ்க்கையை நோக்கி ஓட வேண்டியதாக தானே வாழ்க்கை இருக்குது. கவலைப்படாத, நரகமும் சொர்க்கமும் உனக்கு இந்த பிறவியிலேயே அமைஞ்சிருக்கு. கஷ்டங்களை அனுபவித்து நரக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு சொர்க்கமாக சுகமான சந்தோஷ பயணத்தையும் நான் நிச்சயம் அமைச்சு கொடுக்குறேன். என்னதான் வாழ்க்கையில் 1000 குறைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உன்னுடைய இயல்பான குணங்களை நீ யாருக்காகவும் தூக்கி போடாதே. நல்ல குணத்தோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. நீ பழைய மாதிரி இல்லை, இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டோன்னு சொல்கிறவங்க தான் நீ மாறினதுக்கே காரணமாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அவர்களுடைய பேச்சும் பழக்கும் சிந்தனையும் செயலும் தானே உன்னை இந்த அளவுக்கு மாற்றிருச்சு. மாற்றங்கள் ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. பெருசாக பேராசை படக்கூடியதோ அல்லது வாழ்க்கையை நினச்சி பெருசாக கற்பனைக்கு வெல்லக்கூடியதோ கவனக்குறைவாக இருக்க வேண்டியதோ வேண்டாம். பொறுமையாக இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். நீயும் பொறுமையாக உன்னுடைய திறமையை பயன்படுத்தி காரியங்களை செஞ்சு ஜெயிச்சு வாழ்க்கையில் சாதிக்க தயாராகு. உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. பறவைகள் தனித்து பறக்கணும்னா அதுக்கு இறக்கை மட்டும் இருந்தால் போதாது. குஞ்சுகள் வளர்ந்து பெருசாகி பெரிய பறவையாக மாறும்போது அதுக்கு இறக்கைலாம் இருக்கும். ஆனால் அது பறக்கணும்னா அதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தானே தேவை. எந்த பறவை தன் மீது நம்பிக்கையோடு தைரியமாக கீழே விழுக மாட்டோன்ற எண்ணத்தோடு பறக்க ஆரம்பிக்குதோ அதுதான் பறக்க கற்றுக்க முடியும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் என்னால் ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. அளவுக்கு மீறி அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சாலும் அளவுக்கு மீறி நீ உரிமை எடுத்துக்கிட்டாலும் அது நீ அவமதிப்பை அடைவதற்கு காரணமாகிடும். இனிமே வாழவே முடியாதுன்ற நிலைக்கு வரும்போதெல்லாம்
ஒரு விஷயத்தை என்னையே ஞாபகம் வச்சுக்கோ, இதுவரை யாருமே வாழாத வாழ்க்கைய இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேங்கிறது தான் அது. கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம ஏழையாயிருவோம், சீக்கிரமே நம்ம காசெல்லாம் கரைஞ்சு கஷ்டம் வந்துடும் மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. அடுத்தவனுக்கு கொடுத்து ஏழை ஆனாலும் அதன் பலனாக நான் உனக்கானதை அள்ளி கொடுத்து உன்னை கோடீஸ்வரனாக மாற்றுவேன். தான தர்மம் நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நற்பலன்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் செல்லமே. உனக்கு பிடிச்சதை நீ உன் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போகணுமே தவிர அது மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒருபோதும் யோசிக்காதே. நம்மால் முடியுமான்ற மனத்தளர்ச்சி கொள்ளாமல் முடியுன்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சீனா அது நிச்சயம் மிகப்பெரிய வலிமையான விஷயமாக மாறும். நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் யாரையும் ஒருபோதும் தரம் தாழ்த்தி விமர்சிக்க மாட்டாங்க. அதே போல தரம் கெட்ட ஒரு மனுஷனுடைய கண்ணுக்கு பார்க்குறது எல்லாமே கெட்டவராகவே தெரியும். நீ எப்போதும் நேர்மறை சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட எல்லாரையும் நல்லவங்களாக நினைக்க பழகு. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. வீரோங்கிறதே பயப்படாத மாதிரி நடிப்பது தானே. புத்திசாலிங்கிறதே அடுத்தவனை முட்டாளாக்கி பேசுவது தானே. குற்றம் என்பதே அடுத்தவர் செய்யும் போது அதை தெரிவதில்லை, தான் தவறு செய்யும் போதும் அது தெரிவதில்லை. எப்போதாவது அடுத்தவங்க மூலமாக உனக்கு வந்து சேரும்போது அவங்க இப்படி செய்ய போச்சு, அவங்க இப்படி செய்யலான்னு உரிமையோடு ஆவேசமடைந்து சண்டை போடும்போது தானே இதே தப்பு நம்ம கண்ணு முன்னால் நடக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அமைதியாக இருந்தோன்ற அந்த தெளிவு உனக்கு வரும். எப்போதும் நான் தான் எல்லாங்கிற ஆணவமும் அகந்தையும் உனக்கு வேண்டாம். பணிவோடு மரியாதையோடு நீ நடந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் அமையவில்லை தானே. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எதிர்பார்க்குற எல்லாமே வாழ்க்கையில் அப்படியே அமைஞ்சிடாதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. சேதாரம் இல்லாமல் தங்கத்தை போல் மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீயும் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னு நினச்சினா நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நடக்க போகிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு. நடக்க இருக்கும் விஷயங்களை நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக மாறும் என் செல்லமே. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனால் கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு 3 வழிகள் தான். அதாவது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், போவது போகட்டும்னு அதை அதன் போக்கிலேயே விட்டுவிட தயாராகு. சோகத்தின் பக்கத்திலே சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்திலேயே துக்கம் இருப்பதையும் நீ புரிஞ்சுக்கோ. சோகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நேசிக்க பழகு. சில சோகங்களையும் மறக்க பழகிக்கோ. வாழ்க்கைங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். அதை பெருசா பாரமா சுமையா நினச்சி நீ கஷ்டப்பட வேண்டாம் என் செல்லமே. என்ன நடந்தாலும் இது நடந்தே ஆகணும்னு தலைவிதி எழுதப்பட்டிருக்குன்றதை ஏற்றுக்கோ. எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு. எல்லாருடைய வலியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. எல்லாருக்கும் வலிக்கும், எல்லார் மனசும் கஷ்டப்படும்ன்ற அந்த புரிதல் இருந்தாலே யாரும் யாரையும் காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க தானே. நீ எப்போதும் யார் மனசையும் நோகடிக்கும் விதமாக நடந்து கொள்ளாதே. நம்மளை போல தானே அவங்களும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது போல தானே அவங்களுக்கும் கஷ்டமும் பிரச்சனையும் இருக்குங்கிற அந்த புரிதலை உனக்குள்ள வச்சுக்கோ. நான் உனக்காக எதுவும் கொடுக்கலன்னு மட்டும் நினைக்காதே. எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறதுக்காக நான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.